உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சக்தி சக்தி அப்பாடா என்னப்பா இதாண்டா ரூம். எவ்வளவு சூப்பரா வச்சிருக்க, கலர்ஃபுல்லா ரொமான்டிக்கா. இந்த போட்டோல எங்கடா வாங்கின? இப்படிதான்டா இருக்கணும், லைஃப் நல்லா என்ஜாய் பண்ண. தம்பி ஒரு தம் இருக்கு, உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கத்துவா, அதான் இங்க வந்தேன். ஏன்னா அடிக்ட் ஆகிடக்கூடாது, அவ்வளவுதான். அடிக்ட் ஆகிட்டா லங்ஸ் அஃபெக்ட் ஆகிடும், மூச்சு விட முடியாது, சீக்கிரமே ஏஜ் ஆன மாதிரி ஆகிடும், கேன்சர் கூட வரும். நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா கூட லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது. நாம ஒன்றும் அந்த அளவுக்கு போறது இல்லையே. இந்த சனியனை இன்னைக்கா ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு தோணுது. அப்போ கண்டிப்பா வேணுங்கிறீங்க. வேணுங்கிறேன். ஒரு 240, ஒரு 120, ஒரு 30, ஒரு 400 எடுங்க. எதுக்கு? ஏன்னா ஒரு சிகரெட்டே 3 ரூபா விலை, ஒரு பாக்கெட்டை வாங்கினா கூட 30 ரூபா தான். 400 ரூபா அதுக்குடா. அப்ப நீங்களே போய் வாங்கிக்கோங்க. எதுக்குடா அதுக்குள்ள கோச்சிக்கிறேன்? உலகத்துல காசு இல்லாம எதுவும் நடக்காதுப்பா. ஆமா, அப்பன்ட்ட பணம் கொடுக்குறது இதெல்லாம் ஒரு வழி. ஏய் 100 ரூபா கூட இருக்குடா. அது அம்மாட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு. ஏண்டா சிகரெட்டே பிடிக்க மாட்டேன்னா நீயே பைக் வச்சிருக்க? சிகரெட் வேணுமா வேணாமா? குடுறா. என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்து பார்த்து கட்டினமே, ஒரு சிகரெட் ஒழிச்சு வைக்க எனக்கு இடம் தெரியாம போயிடுச்சேன்னு பாக்குறேன். அதுக்கெல்லாம் மசாலா வேணும். மசாலா வேணுமா? என் துட்ட குடுறா திருப்பி. ஏன்டா சிகரெட் நீ தானடா கொடுத்த, அப்பன்ட்டே வியாபாரம் பண்றியா? சரி, சிகரெட் திருப்பி கொடுங்க. கோச்சிக்காதடா. அது என்ன 240, 30, 120 பிரேக்கப்? அது சத்தியம் தேட்டர்ல ஒரு டிக்கெட் 80 ரூபா. நாங்க ஒரு 3 பேர் போவோம், அது ஒரு 240. அப்புறம் இன்டர்வல்ல கோக்கு ஸ்நாக்னு அது ஒரு 30. இந்த 120 எல்லாம் நைட் மேட்டர், அதெல்லாம் சொல்ல முடியும். பீருகீரா இருக்கும். அதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க பசங்க? மணி 8:30 ஆயிடுச்சு, இன்னும் ஏந்திரிக்கல. அவசர அவசரமா ஏந்திரிச்சு அரையும் குறையமா குளிச்சுட்டு ஓட போறான். ஏங்க அவன் ஏந்திரிச்சானா இல்லையா? தெரியாத. நீங்க அவர் ரூம்ல என்ன வரீங்க? நான் எதுக்கு அவர் ரூமுக்கு போறேன்? ஏங்க அவன் ரூமுக்குள்ள நுழையவே முடியலங்க. பாத்ரூமுக்குள்ள போனா ஒரே சிகரெட் நாத்தம். அவன் சிகரெட் பிடிக்கிறான் போல இருக்குங்க. இதெல்லாம் நீங்க கண்டுக்கிறதே இல்லையா? கண்டுக்காம இருந்தா பாத்ரூம் மட்டும் நாரும், கண்டுக்கிட்டோம் வீடே நாரும். எது பெட்டருங்கிற? ஐயோ அவன் மணிக்கணக்கா பாத்ரூம்குள்ளே இருக்காங்கற. பசங்க வளர வளர அவங்க ஆக்டிவிட்டிஸும் மாறும். இது ஹியூமன் நேச்சர். அவன் கரெக்டா தான் இருக்கான். விட நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வர மாதிரி இல்லையே. படிக்கிற பையன் ரூம பாரு எப்படி கிடக்குன்னு. இதை எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு மத்தியானம் ஆயிடும். இது தானா கத்திட்டு இருக்கு. இவன் குளிக்கும் போதும் பாடணும், தூங்கும் போதும் பாடணும். யார் நிறுத்தினது? அம்மாடா. அத போட்டு விடுங்கம்மா. உங்களை என்ன பண்ணுச்சு? இத போட்டுறேன்ப்பா. ஆமா, பாத்ரூம்ல 2 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? சினிமா பாக்குறேன். பாத்ரூம்ல என்ன பண்ணுவாங்களோ அதான் பண்ணிட்டு இருக்கேன். அது சரி, நான் தானே உன்னை குளிக்க வைப்பேன். இன்னைக்கு என்ன நீயே குளிச்சிட்டு இருக்க? கதவை தர, நான் வந்து குளிக்க வைக்கிறேன். போதும் போதும், உங்க தொல்லை இல்லாம நான் இருக்கிறது இங்கதான். நாங்க குளிச்சுக்கிறோம், நீங்க போ. Blues like a noisy guitar most but I blues ain't lazy got goose but I think a little blues back go do chick back go back got touch oh my baby oh my baby எங்க போனா? தத திருக்கு துண்டா திருக்கு தத திருக்கு தத திருக்கு துண்டா திருக்கு தத திருக்கு தத திருக்கு துண்டா திருக்கு தத திருக்கு. என்னப்பா ஹார்ன அடிச்சுக்கிட்டே இருக்க? செக் பண்றேன். அப்படியா? நேத்தன புது ஹார்ன் மாத்தினா? மிஸ்டர் பரந்தாமன். பரந்தாமன், உங்க வீட்டுக்கு புதுசா ஏதாவது பொண்ணு வந்திருக்காளா? எஸ், பொண்ணு வந்திருக்காளாம்பா. பேரு பிரீத்தி. பிரீத்தியாம்பா.
இங்கதான் இருக்க போறாளா? ஆமா, காலேஜ்ல படிக்க போறா. இனிமேல் இங்க தான் இருப்பா. இங்கதான் தங்கி காலேஜில் படிக்க போகலாம்ப்பா. தேங்க்ஸுங்க. நோ மென்ஷன். என்னப்பா எல்லா டீல்ஸும் வாங்கிட்டேன். போதுமா? இன்னும் ஏதாவது ஏய் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவளை கவர் பண்ணி சிக்னல் கொடுக்குற அளவு வந்துட்டான். ஏய் பார்த்து போ. சக்தி, நாளைக்கும் லிஃப்ட் கொடுப்பல்ல? கண்டிப்பா. எத்தனை மணிக்கு? சேம் டைம். நான் அதே இடத்துல வெயிட் பண்ணுவேன். ஷார்ப்பா வந்துடணும். ஓஎஸ். என்னடா நூன்ஷாவா, பீச்சா, காஃபி டேயா? என்னடா டேய், நீ பண்றது உனக்கு நல்லா இருக்காடா? எது? ஃப்ரெண்ட்ஷிப்ல எப்படிலாம் பண்ணலாமாடா? நான் என்னடா பண்ணேன்? என் ஃபிகரை நீ தள்ளிட்டு வந்துட்டியடா. மூ ஃபிகரா? அந்த மூணுல எது உன் ஃபிகரு? நச்சுன்னு உன்னை கிஸ் பண்ணிட்டு போன பார், அவதான் என் ஃபிகரு. அவளா? லவ்வா? பின்ன என்னடா? இந்தா என்னது? லவ் லெட்டர். இது லவ் லெட்டர் தான். இது லவ் லெட்டர் தான். இது லவ் லெட்டரா? அவ உனக்கு இவ்வளவு லவ் லெட்டர் எழுதிருக்காளா? அவன் எங்கடா எழுதுனா? பின்ன எல்லாம் நான் எழுதுனது. அட பாவி, குடுக்கவே இல்லையா? கொடுத்தானா கொடுக்காட்டினா லவ் லவ் தான்டா. ஓ எப்படி? சாரிடா. இது என்னடா? லவ் லெட்டர். யார் கொடுத்தது? அவ எனக்கு கொடுத்தது. டேக் இட் ஈஸி, வேற ஃபிகர் பாத்துக்கலாம். காதுல போட்டா கம்மல், கழுத்துல போட்டா செயின், மூக்குல போட்டா மூக்குத்தி, கால்ல போட்டா கொலுசு. இது எதுலடா வருது? தெரியலையே மச்சான். தொப்புள்ள போட்டா தொம்மல். ஆஹா, இப்போவே நீ ஃபைனல் இயர் பாஸ்டா. தேங்க் யூ. நல்லா ரிசர்ச் பண்ணிருக்க. யாரா எடுக்கிறது? எடுத்தா எத்தனை பீரா தருவ? எத்தனை பீர் வேணா தரேன்டா. எடுக்கிறேன்டா. எடுக்கிறியா? எப்படிடா? டேய் வண்டியறா, அவளை ஒரசிக்கிட்டே போ. இதப்பா எட்டாவது அதிசயம்டா. இதப்பா இதாண்டா அந்த அபூர்வமான பொருள். ஐயோ. ஓ தேங்க் யூ மேடம். இந்தாங்க. ஓ பீர். ஐயோ. ஐயே, ஏண்டா ஒரு பொண்ணு ஒண்ணு அடிச்சிட்டு போறா, வாங்கிட்டு பேசாம நிக்கிற? ஏன் அவன் அடிச்ச? இத்தனை பேர் முன்னாடி மேனஸ் இல்லாம அறிவில. அதுக்கு இங்க பார், சும்மா பாரு. தூ அவளே பரவாயில்லடா. இப்படி துப்புங்க, இப்படி தொடச்சுக்குவாங்க. சரி வேணாம். காலேஜ்ல பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுவும் வேணாம். உங்க வீட்ல உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிட்டு வாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இது தப்புமா? ரொம்ப தப்பு. கரெக்ட். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும். என்னடா என்னடா நடக்கும்? அது என்ன வேணா நடக்கும். டென்ஷன்ல நடக்கிறது எதையும் சொல்ல முடியாது. இங்க பாரு, நாங்க எல்லாம் பாய்ஸ். நாங்க எவ்வளவு ஓப்பனா ட்ரெஸ் பண்ணாலும் எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காது. நாங்களே ஃபுல்லா கவர்டா வரோம். நீங்க லேசா ஓபன் பண்ணாலே என்னென்னவோ நடக்குது. இப்பதான் புரியுது. ஒன்னதான் நான் அடிச்சிருக்கணும். ஏய், நான் வேணா சிஸ்டருக்கு திருப்பி போட்டு விட்டுறா. ஏய் இருடா, அடி பார்க்கலாம். அடி. உன்னை இத்தனை பேர் முன்னாடி தொட்டதுக்கு தானே அடிச்ச. இன்னைக்கு உன் வீட்டுக்கு, உன் பெட்ரூம்க்கு, உன் பாத்ரூம்க்கு, சஸ்பென்ஸ் வேணாம், எல்லா இடத்துக்கும் வந்து தொடுறேன். பொறுக்கி. அதுக்குதான் வரேன். இது பாத்ரூமா இல்ல பேலஸா? அடேங்க அப்பா, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவா? ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கே போதும் போல இருக்கே. இவ்வளவு சோப்பு, கிரீமு, பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் போட்டா பண்ணி கூட தான் அழகா இருக்கும். நாமெல்லாம் இயற்கை அழகு.
காஃபி வச்சிருக்க எடுத்துக்கோங்க. தேவி, பிரஷ் எல்லாம் ஈரமா இருக்கு. பாத்ரூம் க்ளீன் பண்ணியா? மெச்சி தானே. நல்லா இருக்கே. ஐயோ தேவி, ஏய் தேவி. என்னது இது? காஃபி குடிச்சிட்டீங்களா? செருப்பு பிஞ்சிரும். எந்த நாய் குடிச்சது? நான் வேற காஃபி கொண்டு வரேம்மா. ஒண்ணும் வேணாம், டிஃபன் எடுத்து வை. தேவி, சாப்பிட்டீங்களாமா? நான் காலேஜ் போயிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். நான் என்ன பண்ண? அம்மா, சத்தம் போட்ட சுட்டுடுவேன். துப்பாக்கி வச்சிருக்கேன். துப்பாக்கி எங்க? உள்ள வச்சிருக்கேன். நான் பெரிய பொறுக்கி, பெரிய கொலகாரன், நான் பெரிய ரவுடி தெரியுமா? ஏய், நீ தானே வர சொன்ன? நானா? நேத்து ராத்திரி நீ தானே கதவு திறந்து விட்ட. எப்போ? எனக்கும் உனக்கும் ரொம்ப நாளா தொடர்பு இருக்கு. ஐயோ, இப்படிதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். என்னை இங்க பார்த்தேன்னு யாருக்கிட்டையாவது சொன்ன, நீ காலி. போ, திரும்பி பார்க்காம போ. போ தேவி, நாளைக்கும் வட்டா. எதுக்கு? வர்றேன், போ. நல்ல வேலைக்காரி. எஸ்கேப்டா. ஸ்ருதி, நேத்து நைட் அப்புறம் சக்தி வந்தானா? எங்க வருவான் சும்மா. அவன் ரொம்ப டேஞ்சர். சாரி கேட்றியா? அதான் உனக்கு நல்லது. ஹலோ சக்தி, நான் ஸ்ருதி பேசுறேன். ஐம் சாரியா. நீ எதுக்கு சாரி கேக்குற? நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். நேத்து உன் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டேன்ல. அதை விட பெரிய மேட்டர் நடந்து போச்சு ஸ்ருதி. நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? பசங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணல. நேத்து நீ பீர் அடிச்சது, படம் பார்த்தது, டான்ஸ் ஆனது எல்லாம் நான் பார்க்கலையே. அதுக்கு தான் நான் இப்போ சாரி சொல்றது. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருவோமே. அப்போ இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? யாருடா? ஃப்ரெண்டுமா. பையனா பொண்ணா? ஃப்ரெண்டுங்கறல்ல. ஃப்ரெண்டு தான்டா, தெரியுது. பையனா பொண்ணான்னு சொல்லு. தொந்தரவு பண்ணாதீங்கம்மா. ஃப்ரெண்டுனா விடுங்களேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஏமா தொடர்ந்து 1 மணி 15 நிமிஷம் 20 செகண்ட் போன்ல பேசிட்டு இருக்கான். எந்த பைத்தியக்காரனாவது ஒரு பையன்ட்ட பேசுவானா இவ்வளவு நேரம்? சத்தியமா அது பொண்ணுதான். ஏன்பா பொண்ணு தானே? லவ்வா? அதெல்லாம் இல்லப்பா. அப்போ பேச. என்னங்க பேச சொல்றீங்க? அப்பா பேசாத சொன்ன மட்டும் பேசாம இருந்துட போறேன்னா? இங்க பேசினாலாவது என்ன பேசுறான் யார்கிட்ட பேசுறான்னு தெரியுது. வெளியில விட்டா ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு இருக்கு. இங்க பாரு, பிரியக்கண்ண உள்ள போய் ஐஸ் வாட்டர் கொண்டாட அப்பாக்கு. இப்ப பொண்ணுங்க வயசுக்கு வருது இல்ல? ஏன்? அது அந்தந்த வயசுல நடக்கிறது இல்லையா? அப்படிதான் பசங்களுக்கும். அமெரிக்காவுல 15 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாக்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து டாட் மம்மி ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லனா சந்தேகப்பட்டு அவனை டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க. இங்கதான் நாம போன் பேசாத, ஊரை சுத்தாத, ராத்திரி லேட்டா வராதேன்னு 1000 கண்டிஷன் போடுறான். கொஞ்சம் சுதந்திரமா இருக்க விடுங்கம்மா அவங்கள. தம்பி
அப்பா சப்போர்ட் பண்றேன்னு எல்லாம் மீறி போடாத. நீ காலேஜுக்கு போயிட்ட, உனக்கே நல்லது கெட்டது தெரியும்.